என் செல்ல குழந்தையே, உனக்கான வெற்றி விடியலோடு இந்த வராகி இன்று உன்னை காண வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ அழுதது எல்லாமும் போதும். இன்றோடு உன் கஷ்டகாலம் முடியும் என்ற நல்ல செய்தியை உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ கேட்கும் வரை அம்மா காத்திருந்தாவது இன்று என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மறைத்து உன்னை சுற்றி தீமைகளை வேரூன்றி எப்பொழுதும் மனக்குழப்பத்தில் உன்னை இருக்கும்படி செய்திருக்கின்ற ஒவ்வொரு தீமைகளுக்கும் முடிவு கட்டும் நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. என் குழந்தையே, எதுவானாலும் இந்த தாயின் வருகை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் ஒரு நிச்சயமான சத்தியம். என்றும் உனக்காக நான் இருப்பேன். எந்த நிலையிலும் அம்மா உன்னை வழி நடத்துவேன். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நான் உன்னோடு உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குறுதி எந்த நாளிலும் நான் உன்னை விட்டு விலகாத ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட வேண்டும் அல்லவா? தேதி போல உன் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து ஒவ்வொரு நாளும் உனக்காக பிறந்திருப்பதை புதிதாக எண்ணிக்கொண்டு இந்த நாளில் இந்த தாய் உனக்காக என்ன செய்ய போகிறாள் என்பதனை கண் திறந்து நீ பார்க்க வேண்டும். அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் நம்முடைய கவனம் எல்லாமும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களின் மீது, அதாவது தீமையான விஷயங்களின் மீது இருக்கின்றது. நமக்கான நல்லது எதுவுமே நம் தெளிவில் இல்லை. நமக்கான உண்மைகள் எதுவும் நம் தெளிவில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை எல்லாமும் இனி உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எதையுமே நினைத்து கலங்காது, எதையுமே யோசித்து குழம்பாது. நான் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறக்கூடிய காலங்கள் அல்ல இது. இந்த தாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் அதிர்ஷ்ட காலம். உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளை நீ உணரும் காலம். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். அத்தனையிலும் என் பிள்ளை பெறக்கூடிய ஒரு வெற்றி இனி உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எதுவானாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான மதிப்பை கொடுக்கும். உனக்கான இந்த நேரம் உனக்கான மாற்றத்தை என்றுமே உனக்கு உத்திரவாதப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, வாழ்க்கை கவலைகளை கொடுக்காமல் யாருக்குத்தான் இருந்திருக்கிறது? எவ்வளவு பெரிய பணம் படைத்தவனுக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இன்று இருந்தாலும் 1000 விஷயங்களை இவர்கள் தன் மனதிற்குள் மறைத்து வைத்து கொண்டுதான் வெளியில் சிரித்து கொண்டிருப்பார்கள். என் குழந்தையே, இருப்பவன் அதை தான தர்மம் செய்தால் மட்டுமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேட முடியும். இது புரியாமல் தான் தன்னிடம் இருக்கிறது மேலும் மேலும் அதை சேர்க்க ஓடோடி கொண்டிருக்கின்றார்கள். தன் அருகில் இல்லாதவன் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். அதுவும் இயலாத ஒருவனுக்கு நிச்சயமாக நாம் உதவி செய்வது என்பது நிச்சயம் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். மனிதனினுடைய விலைமதிக்க முடியாத சொத்து என்றால் அது என்ன தெரியுமா? ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று அவனினுடைய உயிர். இதில் எந்த ஒன்றை இழந்தாலும்
மீண்டும் அவனால் ஒருபோதும் அதனை பெற முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒழுக்கத்தையும் உயிரையும் விட்டுவிட முடியாதல்லவா? அதனால் அதை எப்பொழுதும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள். என் குழந்தையே, என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்களின்பால் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் மறக்கும்படி யாரும் எதையும் செய்ய முடியாதல்லவா? அந்த விஷயத்தை நினைவு வேண்டுமானால் படுத்த முடியும். ஆனால் நம்மை மறக்கச் செய்யும் சக்தி யாருக்கும் கிடையாது, உன்னை தவிர. நீ நினைத்தால் மட்டும்தான் இது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதை நினைத்து உன்னால் மறக்க முடியும். இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. மன உறுதியோடும் மன புரிதலோடும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த காலங்களை இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் இருக்கும் காலம் நமக்கான தேவைகளை எல்லாமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை சரியாகவே எடுத்து தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, மேலும் மேலும் உனக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நானும் உன் முன்னால் வருகின்றேன். எத்தனை முறை இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை கலங்கினாலும் சரி, உனக்கு பதில் ஒன்றுதான். இது நிரந்தரம் அல்ல. இது நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. இதில் பல மாற்றங்கள் வரும், பல திருப்பங்கள் வரும். ஒன்றுமே இல்லாமல் அத்தனையும் மறைந்து போகும். அதனால் எதற்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் நீ எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உண்மையாக பழகுகின்றவர்கள் இங்கு ஒவ்வொருவராலும் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள்தான் மற்றவர்களால் நம்பப்படுகிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை வேண்டும். இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனம் வேண்டும். எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தம் வேண்டும். எல்லாம் நன்மைக்கு என்ற பணப்பக்குவம் வேண்டும். அதாவது எல்லாமும் நன்மைக்கே என்ற மனப்பக்குவம் வேண்டும். இதை மட்டும் ஒருவருக்குள் இருந்து விட்டது என்றால் ஒவ்வொரு நாளையும் எளிதாக அவர்களால் கடந்துவிட முடியும். எளிதாக அவர்களால் எதையும் உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையிலும் உனக்கான தெளிவும் உனக்கான தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை இனி பதறாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் மீண்டும் மீண்டும் உன் கண் முன்னால் நிறுத்த துணிந்து விட்டேன். மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயங்களை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட துணிந்து விட்டேன். அடுத்தது நடப்பது என்னவென்று என் பிள்ளை இனி கட்டாயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலமட்டிலும் இனி உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்கள் இனி உனக்கான மனக்குழப்பத்தை நிச்சயமாக நடத்தும். உனக்கான புரிதலை அது நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
நான் இருக்கின்ற காலம் எப்பொழுதும் உன்னை கலங்க நான் விடமாட்டேன். அப்படியே நீ கலங்கினாலும் அந்த கலக்கம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரி என்றும் தவறென்றும் எதையுமே நினைத்து என் பிள்ளை புலம்புவதை விட எப்பொழுதும் போல நீ ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். எல்லா நிலையிலும் அம்மா உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நிற்க பழகு. உன்னை ஒருவன் உயர்த்துகிறான் என்றால் அவர்கள் முன்னிலையில் நீ பணிந்து நிற்க பழகு. அதுதான் உண்மை, அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமும் கூட. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தெரிய துவங்கும். அதுவரையிலும் என்ன நடந்தாலுமே அதில் இருக்கின்ற குறைகள் என் பிள்ளையை நிம்மதியாக இருக்க விடாது. ஆனால் எந்த நேரம் எல்லாம் நன்மைக்கு என்று நீ சிந்திக்கிறாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சில உறவுகள் உன்னை அதிகமாக யோசித்து பேச வைக்கும். சில உறவுகள் நீ பேசியதை அதிகமாக யோசிக்க வைக்கும். சில உறவுகள் பேசுவதற்கே யோசிக்க வைக்கும். அம்மா சொல்வது என்னவென்று புரிகிறதா? அதிகமாக யோசித்துதான் இவர்களிடம் பேச வேண்டும் என்று ஒரு உறவு உன்னோடு இருக்கும். நாம் ஏன் இவரிடம் இப்படி பேசினோம் என்று சொல்லி சில உறவுகள் உன்னை யோசிக்க வைக்கும். இவர்களிடம் பேச வேண்டுமா பேசக்கூடாதா என்று சில உறவுகள் உன்னை யோசிக்க வைக்கும். அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். இப்படி எந்த ஒரு உறவு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நாம் வருந்தாதபடிக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நாம் கலங்காதபடிக்கு, நமக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை எடுத்துச் சொல்லி இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு துணை நின்று கைகோர்த்து நிற்கிறதோ அந்த ஒரு உறவு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி வந்து விட்டால் பணிவு மிகவும் அவசியம். தோல்வி வந்து விட்டால் பொறுமை மிகவும் அவசியம். எதிர்ப்பு வந்து விட்டால் துணிவு மிகவும் அவசியம். எது வந்தாலும் சரி, நம்பிக்கை ஒருவருக்கு மிகவும் அவசியம் என்பதனை மறக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனென்றால் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை கொடுக்கப் போகிறது. துணிந்து சென்று துணிவுடன் வாழ்க்கையை வென்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதையும் செய்ய பழகு. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரிகின்ற என் பிள்ளை ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கெட்டவனாக மாறிவிடுகிறாய் அல்லவா? அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மையான புரிதல். நிச்சயமாக என் குழந்தை, இதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நல்லதை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் நிச்சயமாக சிறு சிறு விஷயங்களிலும் உன்னுடைய சந்தோஷம் ஒளிந்து கிடப்பதை நீ தேட பழகு. அப்பொழுதுதான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு நீ இருப்பாய். என் குழந்தையே, யாருமே நமக்கில்லை என்று சொல்லி புலம்புவதை விட இருப்பவர்களை பத்திரப்படுத்த முதலில் நமக்கு தைரியம் வேண்டும். இந்த உலகம் எவ்வளவுதான் எதிர்மறைகளை உன் மீது வீசி எறிந்தாலும் நீ உன் நேர்மையான பாதையில் இருந்து எந்த சூழ்நிலையிலும் விலகக்கூடாது. ஏனென்றால் இந்த காலம்தான் மௌனமான நீதிபதி. சரியான நேரத்தில் சரியான பலனை வழங்கக்கூடிய நியாயமான ஒரு சக்தி. அது கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கவலைகளை எப்பொழுதுமே யோசிக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். கவலைகள் நம்மை கடந்து செல்லும் என்று நீ காத்திருப்பதை விட கவலைகளை நாம் கடந்து சென்றால் வாழ்க்கை இனிமையாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள தோதுவாக உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கிறேன், நான் வருகிறேன். இனிமேல் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. இதுவரையிலும் என் பிள்ளை உனக்காக நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு வேண்டி நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ உனக்குரிய நம்பிக்கைக்கான வாழ்க்கையை பெற எப்பொழுதும் தயக்கம் காட்டாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நாம் சொல்லும் காலம் இந்த வாழ்க்கையும் யதார்த்தத்தை உனக்கு சரியாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை உனக்கு சரியான நேரத்தில் எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கென கை கொடுக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது இனி உனக்கென்ன கவலை? இனி எதை பற்றி நீ கலங்க வேண்டும்? எதை பற்றி வருந்த வேண்டும்? இந்த நாள் உன் கண்ணீரை துடைத்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்க பழகு. உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நீ நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் எப்பொழுதும் நீ நம்பிவிடாதே. நாளைக்கு எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்று நீ நினைப்பதுதான் நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் கூட சரி பரவாயில்லை, நாம் சமாளித்து விடலாம் என்பதுதானே நம்பிக்கை. இதுதான் உண்மை. இது வாழ்க்கையின் யதார்த்தம். உயர்வான எண்ணம் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும். விரிவான சிந்தனை இருக்க வேண்டும். நேர்மையான செயல்பாடுகளும் இருந்தால் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நிச்சயமாக உனக்கு உண்மையாக இருப்பவர்களை நீ கண்டுபிடிக்க வேண்டுமா? இதற்கு நான் சில அறிகுறிகளை சொல்கின்றேன். இதை வைத்து நீ அவர்களை கண்டுபிடித்து விடலாம். உன்னிடம் பணம் இருந்தாலும் இல்லை என்று சொல். பஞ்ச பாட்டு பாடு. கடன் இருக்கிறது, நான் வட்டி கட்டுகிறேன், என்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பிப்பார். உன்னை பணத்துக்காக சார்ந்திருக்கின்ற போலியானவன் அந்த நிமிடமே உன்னை விட்டு ஓடிவிடுவான். ஒருவரின் குறைகளை நாசுக்காக அவர்களிடம் சுட்டி காட்டு. உன்னை நம்புபவர் உண்மையில் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் உன்னை மதிக்காதவன் இவன் என்ன நமக்கு சொல்வது என்று சொல்லி அந்த நேரம் உன்னை விட்டு விலகுவான். சிறிய தொகையை ஒருவரிடம் கடனாக கேட்டுப்பார். நீ வேணும் என்று நினைக்கிறவன் ஏன் எதற்கு என்று காரணம் கேட்காமல் நீ கேட்டதை கொடுத்து விடுவான். அதே நேரம் தேவைக்காக பழகுகின்றவன் இப்போது என்னிடம் இல்லை, முடியாது என்று சொல்கிறானா? நீயே புரிந்து கொள், அவன் யார் என்று நீயே தெரிந்து கொள். உண்மையாக இருப்பவர்களை இது போன்ற நிலைகளை வைத்து உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை, நீ கலங்காமல் இரு. உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சூழ்நிலைகளை நான் உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை இது என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் இனிமேல் உன்னை சரியாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி நடக்கும் நன்மைகளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உன்னை தயார்படுத்து. எது நடந்தாலும் என் பிள்ளை, நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் போல உனக்கு நல்லதே நடக்கும். பிழைக்க விரும்பினால் உழைக்கத்தான் வேண்டும். இறைவனை நாடு. நல்ல விஷயங்களை பற்றி பேசு, யாருடைய குறைகளை பற்றியும் பேசாதே. என் குழந்தையை, பெரியோரை வணங்கி எப்பொழுதும் வாழ பழக வேண்டும். சிறியோர்களை எப்பொழுதுமே வாழ்த்தி அவர்களை நல்லபடியாக வாழ வைக்க உன் மனது உதவி செய்ய வேண்டும்.
தேவையில்லாமல் யாருக்கும் எந்த சாபமும் கொடுக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.